அனைவருக்கும் வணக்கம். நாம் திரவிய சங்கரகம் என்ற நூலிலே இருந்து உயிரினுடைய தன்மைகள் என்பது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். உயிரினுடைய தன்மைகள் 9 நமக்கு கூறப்பட்டதை நம்ம பார்த்தோம். அவ்வாறு 9 பண்புகளை கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு அதனுடைய விவரத்தை குறித்து அதற்கு 10 விதமான பிராணங்கள் இருக்கின்றன. 4 மூல பிராணங்களும் 10 விதமான உப பிராணங்களும் இருக்கின்றன என்பது குறித்து இதற்கு முன்னாள் பதிவிலே நாம் பார்த்தோம். தற்போது இந்த நூலிலே இருந்து நாம் அடுத்ததாக உபயோக பண்பை உடையது என்று நமக்கு பார்த்தோம். ஆன்மா உபயோகத்தை உடையது என்று பார்த்தோம். அப்ப அந்த உபயோகம் என்றால் என்ன என்பது குறித்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். திரவிய சங்கரகத்தினுடைய 4வது காதையிலே நமக்கு நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் ஆன்மாவின் உபயோகங்கள் என்ன என்று கூறுகிறார். 2 உபயோகங்கள் இருக்கின்றன, அவற்றை பற்றி நமக்கு கூறுகிறார். உபபோகோ துபியப்போ தம்சனம் நாணம் ச தம்சனம் சதுதா சகு அசகு ஓகி தம்சனமத கேவலம் நேயம். உபயோகம் என்பது து வியப்போ, து என்றால் 2, வியப்போ என்றால் 2 வகை அல்லது 2 பிரிவுகள், 2 வேதங்கள். அவற்றில் 2ஆக இருக்கின்றன. உபயோகம் என்பது 2ஆக இருக்கின்றன. அது என்ன என்று சொன்னால் தம்சனம் நாணம், தரிசனம் ஞானம், காட்சி மற்றும் அறிவு. அதன் பிறகு அது என்ன சொல்றாருன்னா தம்சனம் சது. தம்சனம் அதாவது தரிசனம், தரிசனம் என்பது 4 வகையாக இருக்கிறது. சது என்று சொன்னால் 4 வகையாக இருக்கிறது. அவை என்ன? சக்கு அசக்கு ஓகி தம்சனமத கேவலம். சக்கு அசக்கு ஓகி கேவலம், இந்த 4 தான் அதில் சொல்றார். இந்த முதல் வரிக்கு என்ன உபயோகம் சொன்னோம்னா என்னன்னா அது உயிரினுடைய உணர்வை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அவ்வளவுதான். அது 2 உணர்வுகளைத்தான் கொண்டிருக்கும், அவற்றை பயன்படுத்தும். உபயோகம் என்றால் பயன்பாடு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆன்மா என்பது 2 வகையான உணர்வுகளை பயன்படுத்தி கொள்கிறது. அது அறிகிறது, பார்க்கிறது. இந்த 2 தான் அதனுடைய உபயோகம். அதுதான் தரிசன உபயோகம், ஞான உபயோகம் என்று 2ஆக நமக்கு கூறுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தரிசன உபயோகம் 4 வகை என்று அது 2வது வரியிலே கொடுத்திருக்கு. அதுதான் சக்கு அசக்குன்னு வரும் அந்த பிராகிருதத்தில். அதில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் சக்ஷு தரிசனம், அசக்ஷு தரிசனம், அவதி தரிசனம், கேவல தரிசனம், இந்த மாதிரி 4 வகையான தரிசனங்கள் இருக்கின்றன. தரிசனம்னா என்ன? பார்வை, பார்க்கறது, உணர்வது, ஒரு பொருளை உணர்ந்து கொள்வது, அதுதான் தரிசனம். இதில் பார்த்தீங்கன்னா சக்ஷு தரிசனம் என்று சொன்னால் கண்ணால் பார்ப்பது. நமக்கு இருக்கிற பொறிகள் இருக்கு, 5 புலன்கள் இருக்கின்றன, மனம் இருக்கிறது. இந்த 6 பொறிகளிலே கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்வது தான் அதிகம். அதனால் அந்த கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதை சக்ஷு தரிசனம் என்று கூறுகிறோம். அசக்ஷு தரிசனம் என்றால் கண் தவிர மீதி இருக்கிற பொறிகள், மீதி 4 பொறிகள் மற்றும் மனம், இவற்றால் நம்ம தெரிந்து கொள்வதை அசக்ஷு தரிசனம் என்று கூறுகிறோம். அதுக்கு அடுத்ததாக அவதி தரிசனம் என்று ஒன்று உண்டு. அது என்னன்னா இந்த புலன்கள், நமக்கு இருக்கக்கூடிய 5 புலன்கள் மற்றும் மனம், இவற்றுடைய உதவியே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார உருவ பொருள்களை நேரடியாக காண்பது, உருவ பொருள்களை தெரிந்து கொள்வது, உணர்வது,
இதை நம்ம ஏற்கனவே அடிப்படை சமணத்துடைய அடிப்படை விஷயங்கள்னு பார்க்கும்போது விரிவாகவே அதை பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் இதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அவதி தரிசனம் என்று சொன்னால், அவதி என்று சொன்னாலே பொறிகளோட உதவி இல்லாமல் ஒருவருக்கும் அவதி ஞானம் உள்ள அவதி தரிசனம் உள்ள ஒவ்வொருவருக்கும் வேறுபடுது அந்த எல்லை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உள்ள இருக்கிற உருவப் பொருள்களை, உருவமில்லாத பொருள்களை அது தெரிந்து கொள்ளாது, உருவப் பொருள்களை தெரிந்து கொள்வது, அது அறிந்து கொள்வது என்பது ஞானம். இப்போ இது உணர்வது அவதி தரிசனம். அடுத்ததாக வரக்கூடிய 4வது கேவல தரிசனம். இது கண்ணாடியில் பொருள்களை வைத்தால் எப்படி தெரியுமோ பளிச்சுன்னு, ஒரே நேரத்தில் எல்லா பொருள்களும் தெரியுமோ கண்ணாடி முன்னாடி வச்ச பொருள், அதுபோல் இந்த 3 உலகத்தையும் ஒரே நேரத்தில் காணக்கூடிய அந்த உணர்வு, அந்த காட்சி, அது கேவல தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இந்த 4 விதமான தரிசன உபயோகமும் ஒவ்வொரு உயிருக்கும் உண்டு. இதற்கு தான் இருக்குது, எல்லா உயிருக்கும் இவை உண்டு. அப்போ நமக்கு அதெல்லாம் தெரியல, அதை நம்ம பார்க்கலாம், அது பின்னாடி நமக்கு அந்த விவரம் தெரியுது. அதனால் ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய தரிசன உபயோகங்கள் 4. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய உபயோகம் ஞான உபயோகம். ஞான உபயோகம் எப்படிப்பட்டது என்று நமக்கு 5வது காதையிலே சொல்கிறார். நாணம் அட்டவியப்பம் மதி சுத ஓகி அனானி மனபஜ்ஜிய கேவலம் அபி பச்சக்க பரோகவேயம் ச. இதில் என்னென்ன விஷயங்களே நமக்கு சொல்கிறார் நம்ம பார்க்கலாம். நாணம், அதாவது ஞானமானது அஷ்ட என்று சொல்லக்கூடியது பிராகிருதத்தில் அட்டன்னு வரும். அட்டவியப்பம் 8 வகையாக இருக்கிறது. ஞான உபயோகம் என்பது 8 வகையாக இருக்கிறது. அது என்ன? மதி சுத ஓகி. மதி ஞானம், சுத ஞானம், ஓகி என்றால் அவதி. அவதி ஞானத்தை ஓகி ஞானம் என்று கூறுவார்கள். அதாவது மதி ஞானம், சுத ஞானம், அவதி ஞானம், இவை அனானி. அப்படின்னா இவை நேரான அறிவாகவும் இருக்கும், தீய அறிவாகவும் இருக்கும், நல்ல அறிவாகவும் இருக்கும், தீய அறிவாகவும் இருக்கும். எது? இந்த 3ம், மதி ஸ்ருதம் அவதி. அதன் பிறகு வரக்கூடியது மனப்பரிய கேவல, மனப்பரிய ஞானம், கேவல ஞானம். இந்த 2 ஞானங்கள் அடுத்ததாக கூறப்படுவது. அவை தீய ஞானமாக இருக்காது, அதனால தான் இதை தனியாக கீழே கொடுக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவற்றை 2 வகையான ஞானங்களாக கூறுகிறார்கள். என்னன்னா பச்சக்க பரோக்க பேயம். பேயம்னா பேதம். பச்சக்க பிரத்யக்ஷ என்று சொல்வார்கள், பரோக்ஷ என்று சொல்வார்கள். அது என்ன? நம்ம இந்த விவரத்தை பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது 8 வகையாக இருக்கின்றன. அதில் 5 வகை நல்ஞானம், தீய ஞானம் அதாவது கூஞானம் என்று சொல்வார்கள், அது 3. நல்ல ஞானம் எது? மதி ஸ்ருத அவதி மனப்பரிய கேவல ஞானங்கள். தீய ஞானம் எவை? அந்த மதி ஸ்ருத அவதி குஞானமாக இருக்கும், தீய ஞானமாக இருக்கும். அதாவது அது குமதி குஸ்ருதி. குமதி என்றால் மதி ஞானத்திலே தீய மதி ஞானம், குஸ்ருதி என்றால் சுருது ஞானத்திலே தீய சுருது ஞானம், கு அவதி என்றால் அவதி ஞானத்திலே தீய அவதி ஞானம். அந்த அவதி ஞானத்தை விபங்க ஞானம் என்றும் கூறுவார்கள். இதனால 8 வகை இருக்குது. நல்ஞானம் 5, தீய ஞானம் 3. இதில் நம்ம மதிஞானம் என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே கூட இதை விரிவாக பார்த்துருக்கிறோம், இருந்தாலும் மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். மதிஞானம் என்பது பொறிகளால் மனத்தால் அறிந்து கொள்ளக்கூடியது. நம்ம கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்டுக்கொள்கிறோம், மூக்கால் நுகர்கிறோம், வாயால் பேசுகிறோம், அல்லது அந்த சுவையை பற்றி தெரிந்து கொள்கிறோம். இது போன்ற பொறிகளால் தெரிந்து கொள்ளக்கூடியது, மனதிலே சிந்தித்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது. இது எல்லாமே மதிஞானத்தில் வரும். ஸ்ருத ஞானம் என்பது மதிஞானத்தின் மூலமாக பெறப்படுகின்ற அறிவு. அது கேள்வி ஞானமாகவும் இருக்கும், நூல் ஞானமாக இருக்கும். காதால கேட்டு ஞானத்தை பெறுவதும் ஸ்ருத ஞானம் தான். புத்தகங்களில் படித்து அறிந்து கொள்வதும் ஸ்ருத ஞானம் தான். ஆனால் அது முக்கியமாக எதனுடைய அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா
ஸ்ருதம் மதிப்பூர்வம் என்று நம்ம தத்துவசூத்திரம் சொல்றதை பார்த்துருக்கோம். அதனால இந்த ஸ்ருதி ஞானத்துக்கு அடிப்படை மதி ஞானமாக இருக்கும். அந்த மதி ஞானத்தினுடைய அடிப்படையிலே பெறுகின்றது ஸ்ருத ஞானம். அதற்கு அடுத்த ஞானம் அவதி ஞானம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவதி தரிசனத்தை பற்றி பார்த்தோம். அதுதான் இந்த ஞானம். அந்த தரிசனம் என்பது முதல் சமயத்தில் ஏற்படும், அதன் பிறகு அது ஞானமாக மாறும். முதல்ல பார்க்குறோம், பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பொருளை. மதி ஞானத்திலையும் சரி, அதுபோல தான் அவதி ஞானத்திலையும் பொறிகள் துணைவியின்றி, இந்த ஐம்பொறிகளும் மனத்தினுடைய துணையுமின்றி குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கின்ற பொருள்களை அறிவது, அங்கு உணர்வது, இங்கு அறிவது. அந்த அவதி ஞானத்தில் வித்தியாசம். அவதி தரிசனத்துக்கும் ஞானத்துக்கும் சின்ன வித்தியாசம் தான். முதல்ல தரிசனம், அதன் பிறகு அடுத்தது ஞானம். மனப்பரிய ஞானம் அது பொறி மனம் இவற்றினுடைய எந்த விதமான துணையும் இல்லாமல் பிறர் மனதில் உள்ளதை அறிந்து கொள்வது. அதுலேயும் வித்தியாசங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய தபத்துக்கு ஏற்ப, அந்த முனிவருடைய தூய்மைக்கு ஏற்ப, அதற்கேற்ப மனப்பரிய ஞானமானது எல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் பிறருடைய மனதில் உள்ளதை அறிந்து கொள்வது. கேவல ஞானம் நமக்கு தெரியும். கேவல ஞானம் என்னன்னா, உலக பொருள்களை ஒரே நேரத்தில் அதனுடைய முக்கால பரியாயங்களோடு அறிந்து கொள்வது. அதுதான் கேவல ஞானம். உலகத்தை கண்ணாடி போல உள்ள இருக்க பொருள் எல்லாத்தையும் அறிந்து கொள்வது கேவல ஞானம். இதுதான் கேவல ஞானத்தினுடைய இந்த 5 நல்ஞானங்களுடைய விளக்கம். அந்த நல்ஞானத்துக்கு அப்புறம் தீஞானம் இருக்குது. அதில் தான் நம்ம ஏற்கனவே மதிஞானம், ஸ்ருதஞானம், அவஞானம் ஆகிய 3ம் தீயவற்றையும் அறியும். அவ்வாறு தீய வழியில் அறியப்படும் போது அவை குமதி, குஸ்ருதி, குவதி, அதாவது குவதியை தான் விபங்க ஞானம் என்று சொல்லுவோம் என்று கூறப்படுகின்றன. இப்போ இதில் அங்கே முன்னாடி இந்த சூத்திரத்திலே நம்ம பார்த்தபோது பரோட்ச ஞானம், பிரத்யக்ஷ ஞானம் என்ற 2 விஷயத்தை சொன்னாங்க. பரோட்ச ஞானம் என்று சொன்னால் அது பொறிகளின் மூலமாக மதிஞானமும் ஸ்ருத ஞானமும் நமக்கு கிடைக்கும். பொறிகள் இல்லைன்னா மதிஞானம் வராது, ஸ்ருதி ஞானம் வராது. கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ஞானம் நமக்கு வராது. மதிஞானம், ஸ்ருதி ஞானம். அல்லது பொறிகள் மூலமாக வரக்கூடிய ஞானம் மதிஞானமும் ஸ்ருத ஞானமும். அவற்றை மறைமுக அறிவு என்று சொல்லுவாங்க. நேரடியான அறிவு கிடையாது. அந்த பொறிகள் இல்லைன்னா நமக்கு அதை பற்றி தெரியாமல் போயிடும். அதனால் அந்த பரோட்ச ஞானம், பரோட்சம் என்றால் மறைமுகமாக, மறைமுகமாக அறிந்து கொள்வதால் அது மறைமுக ஞானம் என்று சொல்வது. ஆனால் அவதி ஞானம், மனப்பரிய ஞானம், கேவல ஞானங்கள் இவையெல்லாம் பொறிகள் தேவையில்லைன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அவதி ஞானம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள உருவப் பொருள்களை தெரிந்து கொள்ளும். மனப்பரிய ஞானம் பிறர் மனதிலே இருக்கின்ற எண்ணங்களை தெரிந்து கொள்ளும். கேவல ஞானத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும், எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில் தெரிந்து கொள்வது. அதனால் இந்த 3க்கும் பொறியினுடைய துணை தேவையில்லை. அதனால் அது பிரத்யக்ஷ ஞானம் என்று பெயர். பிரத்யக்ஷனா நேரடி அறிவு. அதுக்கு பிரத்யக்ஷம் என்று உள்ளது உள்ளபடி அப்படியே முழுமையாக அறிந்து கொள்வது, அது பிரத்யக்ஷ ஞானம். அதனால் பரோட்ச ஞானம், பிரத்யக்ஷ ஞானம் என்ற அந்த வேறுபாட்டினை இந்த சூத்திரத்திலே நமக்கு, இந்த காதையிலே நமக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த ஞானங்களில் பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷ ஞானமாக இருந்தாலும் அவதி ஞானமும் மனப்பரிய ஞானமும் 2த்துலேயும் ஒரு எல்லையானது இருக்கும். அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறத தான் தெரிஞ்சிக்க முடியும், முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் அது விகல பிரத்யக்ஷம் என்று பெயர். கொஞ்சம் குறைபாடு உள்ள பிரத்யக்ஷம். நேரடி அறிவாக இருந்தாலும் கொஞ்சம் குறையும். அந்த அவர்களுடைய அந்த லப்திக்கு ஏற்ப அல்லது திறமைக்கு ஏற்ப தான் அவர்களால் முழு தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு எல்லை உண்டு. ஆனால் கேவல ஞானம் அப்படிப்பட்டதல்ல. அது சகல பிரத்யக்ஷம். அதுக்கு எல்லையே கிடையாது, முழுவதும் அறியக்கூடியது. அதான் முழு உணர் அறிவு என்று நாம் கூறுகிறோம் கேவல ஞானத்தில். இதில் எப்படி நமக்கு முதல்ல சொன்ன மாதிரி முதல் சமயத்தில் தரிசனம் ஏற்படும், அதன் பிறகு அது ஞானம் வந்துடும், அதை பற்றியே. ஆனால் கேவல ஞானத்தை பொறுத்த வரைக்கும் கேவல தரிசனமும் கேவல ஞானமும் ஒரே நேரத்திலே ஏற்பட்டுவிடும். ஏன்னா அங்கு பிரத்யட்சமாக கிடைக்கிறது. பார்க்கின்ற 3 காலத்திலும் நகர்கின்ற அந்த மாறுதல்களை, உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும்
அறிந்து கொள்ளக்கூடிய, பார்க்கக்கூடிய, ரெண்டுமே செய்யக்கூடிய அறிவு தான் கேவலம். அதனால் அது கேவல தரிசனமும் கேவல ஞானமும் ஒரே நேரத்திலே கிடைத்துவிடும். அதற்கு கால வேறுபாடு என்பது கிடையாது என்று இதிலே நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இப்போ அடுத்ததாக இதை பற்றியே, இந்த உபயோகத்தை பற்றியே ஒரு நய அடிப்படையில் சொல்கிறோம். நயம் என்று சொன்னால் அது விவகார நயம், சுத்த நயம் அல்லது நிச்சய நயம் என்று சொல்வார்கள். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த விவகார நயமும் அந்த நிச்சய நயமும் ரெண்டும் வரும். அது நம்ம எல்லா இடத்துலையும் இனிமேல் போக போக அது நமக்கு புரியலாம் ஈஸியாக, ஒன்றும் தப்பு. இதில் என்ன சொல்கிற பாருங்க. அட்ட சது நாண தம்சன சாமண்ணம் ஜீவலக்கணம் பணியம் பவஹாரா சுத்தனயா சுத்தம் புன தம்சனம் நாணமும். பிராகிருதம் தமிழை போலவே இருக்கும். கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. அட்ட சது 8 4, நாண தம்சன, நாணம் 8, ஞானமானது 8, தம்சனம் தரிசனமானது 4. இப்போ பார்த்தோம் நம்ம 8 விதமான ஞானங்கள், 4 விதமான தரிசனங்கள். இதில் சாமணம் சாமானியமாக பொதுவாக அது ஜீவனுடைய இலக்கணம், ஆன்மாவுடைய இலக்கணம், ஆன்மாவுடைய பண்பு, இயல்பு என்று பனியம் பனியம் என்ற வார்த்தை நிறைய வரும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படிங்கிறதுக்கு பொருள் பனியம் என்றால் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு கூறப்பட்டுள்ளது எதெல்லாம் ஆகமத்தில் 8 விதமான ஞானமும் 4 விதமான தரிசனங்களும் உண்டு என்று ஆன்மாவுக்கு இயல்பாக கூறப்பட்டுள்ளது. இது விவகார, அதாவது விவகார நயம், உலக வழக்க நயம். ஆனால் சுத்த நயத்தில் என்னன்னு சொன்னால் அந்த தரிசனமும் ஞான உபயோகமும் பரிசுத்தமானதாக இருக்கும். அதற்கு எங்கும் தடைகள் இல்லை. முழுமையாக உணரக்கூடியது ஆன்மா. அப்ப நம்மிடம் இருக்கின்ற ஆன்மா உணருமா அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிறவி உயிர்களில் இருக்கின்ற ஆன்மாவும் உணரக்கூடிய வல்லமை படைத்ததுதான். அதற்கும் வல்லமை உண்டு. எப்படி ஒரு கேவலைக்கு இருக்கக்கூடிய ஞானமும் காட்சியும் இருக்கிறதோ அதே போல எல்லா உயிருக்கும் இருக்கிறது. அது நிச்சய நோக்கிலே அந்த ஆன்மாவிடம் இருக்கிறது. அப்ப ஏன் அது தெரியல? ஞானாவரணியம் தர்சனாவரணியம் என்கின்ற வினைகள் திரைகளாக, தடுப்புகளாக அந்த ஆன்மாவுக்கு தடுப்புகளாக அமைந்திருக்கின்றன. முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய வினைகள் அதை தடுக்கின்றன. அப்ப நம்மகிட்ட இருக்கிற ஆன்மா பரிசுத்தமான ஆன்மாதான். நம்முடைய வினைகளின் மூலமாக நாம் தான் வினை கட்டி கொண்ட வினைகளின் அளவுக்கு ஏற்ப அந்த ஞானங்களை பெறுவதிலே நமக்கு தடை உண்டாகிறது. அதை தான் நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் நிச்சய நோக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்மாவும் அந்த பரிசுத்தமான தரிசன உபயோகம் ஞான உபயோகம் உடையது. இந்த மாதிரி 8 பிரிவு 4 பிரிவுகள்லாம் அதுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டால் எவ்வளவு தூய்மை ஆக ஆக அந்த ஞானம் மேம்பட மேம்பட தான் 5 பிரிவாக நம்ம சொல்கிறோம். தரிசனங்களும் அப்படித்தான். அது முழுமையாக தூய்மையாக இருந்தால் அதில் எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. அப்புறம் சுத்தம் பண்ண வேண்டிய வேலையில் முழுவதும் அறிந்த பிறகு, அதுக்கு காட்சி தெரிந்த பிறகு, அறிந்த பிறகு அதுக்கு எந்த பிரிவுகளும் கிடையாது. அதனால் விவகார நிலையில் பிறவி உயிர்களுக்கு வினைகள் கட்டி கொண்டு இருப்பதனால் அறிவும் காட்சியும் மறைக்கப்படுகின்றன. அதனால தான் அந்த வகைகள் எல்லாம் இருக்கின்றன. சுத்தனையை நோக்கிலே அந்த வகைகளும் கிடையாது. அவை பரிசுத்தமான தரிசன ஞானம் உடையது இந்த ஆன்மா என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு இந்த இதில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால் உபயோகம் என்பது குறித்து நம்ம 3 பாக்களிலே 3 காதைகளின் மூலமாக நமக்கு நூலாசிரியர் விளக்கியிருக்கிறார். அடுத்ததாக ஞானத்துக்கு என்ன, ஆன்மாவுக்கு என்ன பண்பு இருக்கிறது என்பதனை குறித்து நாம் வருகின்ற அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். அனைவருக்கும் நன்றி. சமயக் தரிசனம். ஜெய் ஜினேந்திரா.
இளங்கோ திருமொழி, திண்டிவனம். அனைவருக்கும் நன்றி. நான் அதை யூடியூப்பில் இதனை அப்லோடு செய்து அதை ஒரு ஆவணப்படுத்தலாம் என்ற ஆர்வத்திலே தற்போது பதிவுகளை தொடங்கியிருக்கிறேன். எனக்கு யூடியூப் கொஞ்சம் புதுசு. அதனால் அதன் மூலமாக வருகின்ற ஏதாவது தவறுகள் இருக்குமானால் அவற்றையும் நீங்கள் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிடுறேன் பின்னாடி. மேலும் அந்த யூடியூப் நல்லறம் என்ற யூடியூப் பேர் வச்சுருக்கிறேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு ஆதரவு அளிக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.